ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் வெய்ய காலத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான அதே சேம் டைம் கொஞ்சம் ஸ்டைலாக எப்படி ஒரு கொண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு லாங் ஹேராக இருந்துச்சுன்னா அதை எப்படி ஈஸியாக ஒரு பெரிய பெண்ணை வச்சு கொண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்தாலுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் சரிங்க, முடியில் வந்து ஒரு சின்ன சிக்கு கூட இருக்கக்கூடாதுங்க. சின்ன சிக்கு இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்துல முடி மறுபடியும் சீப்பை போட்டு இழுக்கும்போது முடி கண்டிப்பாக அந்து வருங்க. அதனால் கொஞ்சம் கூட சிக்கில் நல்லா சீவனத்துக்கப்புறம் நான் கொஞ்சமாக லைட்டாக ஆயில் வச்சுருக்கேங்க. ஆயில் வச்சதுக்கப்புறம் இன்னொரு டைம் நல்லா சீவிட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட இது மாதிரி லப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பேபிக்கு யூஸ் பண்ணுற அந்த கருப்பு லப்பர்லாம் சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2 சுற்று வச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னமும் டைட்டாக வேணும்னா இன்னொரு சுற்று கூட போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு பன் போட்டாலும் சரிங்க, ரொம்ப டைட்டாக போடாதீங்க. ஏன்னா பன் போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக அவுந்து வராது இருக்கிறதுக்கு தாங்க நம்ம மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவோம். அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இன்னொரு டைம் நல்லா சீவி சிக்கு எடுத்துக்கலாங்க. முடி எல்லாத்தையும் ஃப்ரண்டில் தூக்கி போட்டுங்க. ஒரு பெரிய ஹேர் பின் எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா சுற்றி விட்டுக்கலாங்க. லைட்டாக சுற்றி விடும்போது இன்னும் கொஞ்சம் கிளிப்பாக இருக்குங்க. கிளிப் போடுறதுக்கும் நம்மளுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் பெரிய கிளிப்பாக எடுத்ததுக்கப்புறம் லப்பர் பேண்ட் போட்டிருந்த இடத்துல கிளிப்பை வச்சு 2 டைம் நல்லா அழுத்தி எடுத்து விட்டுக்கலாங்க. அப்படி அழுத்தி விடும்போது கிளிப்பு வந்து நல்லா செட் ஆயிருங்க. செட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்டில் தூக்கி போட்டிருந்த முடியை பின்னாடி தூக்கி போட்டுங்க. நல்லா சீவி சிக்கு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட முடியல சிக்கு எடுக்கக்கூடாதுங்க. நல்லா சிக்கு எடுத்து நோட்டி கீழே அந்த கிளிப்போட எண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. சின்ன லப்பராக இருந்தால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இது மாதிரி பேபிக்கு யூஸ் பண்ணுற சின்ன லப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. 2 டைம் நான் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன். சுற்றி எடுத்ததுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற முடியை ஃப்ரண்டில் எடுத்துங்க. கொஞ்சம் கூட சிக்கில்லாத அதே சீவி எடுத்துக்கலாங்க. சீவி எடுத்ததுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற முடியை வந்து உள் நோக்கி அப்படியே மடித்து எடுத்துக்கலாங்க. உள் நோக்கி இப்படி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சமாக முடி இருந்தாலும் சரிங்க, ஒரு சுற்று வந்தாலும் சரி. உள்ளே சுற்றி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி பெரிய கிளிப்பாக நீட்ட கிளிப்பாக போட்டிருந்தோம்னாங்க முடி அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா உள்ளே செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அந்த கிளிப்பை வந்து 2 டைம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டோம்னா அந்த சைடில் ஒவ்வொரு முடியும் அப்படியே பிடிச்சிக்குங்க. முடி வந்து அகுந்து வராது. உள்ள முடி வச்சுட்டுங்க. இந்த சைடு ஒரு கொண்டை பின், அந்த சைடு ஒரு கொண்டை பின் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்படி செக்யூர் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹேர் பன் வந்து கிடச்சிருங்க. இந்த ஹேர் பன் வந்து ரொம்ப ஸ்டைலாகவும் இருக்குங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த ஹேர் பன் உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்டைலாக இருக்குங்க. சைடில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கூட இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற முடி இருக்கிறதும் தெரியாதுங்க. வாங்க நெக்ஸ்ட்டு ஹேர் பன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்குங்க, எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி பேபிக்கு யூஸ் பண்ணுற கொண்டை வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கொண்டையை வச்சு எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த கொண்டை பின்னை வச்சு நிறைய விதமான ஹேர் ஸ்டைல் பண்ணலாங்க. அதுவும் பேபிக்கு ரொம்ப அழகாக நிறையா பண்ணலாங்க. இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொண்டை பின்னை போட்டு மேலே செக்யூர் பண்ணிடுங்க. செக்யூர் பண்ணதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற முடியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலாப்பில் எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி மேலாப்பில் எடுத்து விட்டால் ரவுண்டாக அழகாக ஃப்ளவர் மாதிரி கிடைக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி எடுத்து விட்டு ஒரு ஜடவில் ஒன்று போட்டு விட்டுக்கலாங்க. லைட்டான லப்பராக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சரிங்க, போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் முடி இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற சிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா நீட்டாக பண்ணிக்கலாங்க. நீட்டாக பண்ணதுக்கப்புறம் அந்த முடியை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். 2ஆக பிரிச்சுட்டு நல்லா ரோல் மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. உங்களுக்கு முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஒரு சைடாக எடுத்து போட்டு ரோலை சுற்றி ஒன் சைடாக மட்டும் சுற்றி எடுத்துக்கலாங்க. முடி கொஞ்சம் உங்களுக்கு நீளமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்தா தின்னாக இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு சைடாக ஃபஸ்ட்டு சுற்றி விட்டுட்டு மீதி இருக்கிற முடியை இன்னொரு டைம் சுற்றி விட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்படி முடி நல்லா கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. சுற்றுறதுக்கு இந்த கொண்டைக்கு கொஞ்சம் எடுப்பாக தெரியும். உங்கள்கிட்ட பெரிய கொண்டையாக இருக்குது, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு இது போகிறீங்க, இது மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா இன்னும் பெரிய கொண்டை வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. என்னோடய தலைமுடி வந்து ரொம்ப சின்ன தலையாக இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக போட்டால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குங்க. அதனால் நான் சின்னத்தை வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா பெரிய கொண்டையை வச்சு பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மீதி இருக்கிற முடியை ஆப்போசிட்டில் நல்லா சுற்றி எடுத்து ஃபஸ்ட்டு சொருவின முடியை வந்து சும்மாவே சொருகிக்கலாங்க. அடுத்த சொருவினத்தையும் சும்மா சொருவி விட்டுட்டு ஒரு கொண்டைப்பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைலுமே ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி மல்லிகைப்பூ வச்சா ரொம்பவே அழகாக இருக்குங்க. கொஞ்சமாக முடி இருந்துச்சுன்னா இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.